இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன். என்னோட கவர் பேஜ் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸை கொடுத்துருக்கோம். எஸ், உலகமே முழிச்சிட்டு இருக்கிற ஒரு நாளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மகா சிவராத்திரி. அப்பன் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. ஓம் நம சிவாயன்னு சொல்லும்போதே நமக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜியை தட்டி எழுப்புற மாதிரியே இருக்கும். இந்த ராத்திரி, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி, நம்மளோட பேஷன்ஸ், நம்மளோட அமைதிக்காகவும் டெடிகேட் பண்ணுற ஒரு நாளாக தான் மகா சிவராத்திரி அமையுது. மகா சிவராத்திரிக்கு இன்னும் ஒரு டீப்பர் மீனிங்கும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோ, நம்மளோட பேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் மேனரிசம் அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டார்க்னஸ், அதை தூக்கி போடுறதுக்கும் இந்த இரவு ஒரு புனிதமான இரவாக தாங்க நம்மளுக்கு அமையும். லார்ட் சிவா, சிவன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு முதல் ஞாபகம் வர்றது என்னன்னா லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அவர் அழிக்கிற ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எஸ், அது உண்மைதான். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை அழிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற புதிய விஷயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நியூ பிகினிங்காக தான் லார்ட் சிவா என்றைக்குமே இருப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் அவங்கக்குள்ளே உணருவாங்க. அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாமே, எதுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கணுமான்னு? அந்த புனிதமான ஒரு இரவில் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ருட்டீன். அது ஒரு அவேக்கனிங். நமக்கே நம்ம கொடுக்குற ஒரு அவேக்கனிங்காக தான் இருக்கும். நம்மளை தடுக்கிற அந்த டார்க்னஸ், அதை நம்ம வெளியேற்ற ஒரு இரவு. மற்றும் நம்மக்கிட்ட உள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள், அதை தட்டி எழுப்புற நாளாகவும் மகா சிவராத்திரி அமையுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு சில பேர் வீட்லேயும் பூஜை செய்வாங்க, சில பேர் கோயிலுக்கு போயிட்டும் பூஜை செய்வாங்க. இது ரெண்டுமே தவறில்லை. ஆனால் இந்த ஒரு ராத்திரியை 4 காலமாக பிரிப்பாங்க. ஒரு முதல் காலம் எதை குறிக்குது, என்ன செய்வாங்க, அதை நம்ம பார்ப்போம். முதல் காலம் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பயணங்கள், ஆரம்பிக்கிற பயணங்களை தான் குறிக்குது. அந்த டைமில் நம்ம மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது பன்னீர், விபூதி, தயிர், இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் அபிஷேகம் செய்வாங்க. இந்த பொருட்கள் it has a lot of calming benefits. ஸோ காலத்தோட மீனிங், நம்மளோட பேஸ் அதை ஸ்லோ ஆக்கி நம்ம மைண்டை செட்டில் ஆக்குற டைம் தான் முதல் காலம். இப்போது ரெண்டாவது காலம் எதை குறிக்குதுன்னா, நம்ம கிட்டே இருக்கிற சோகங்கள், கவலைகள், பிரச்சனைகள், அது எல்லாமே சர்ஃபேஸ் பண்ணுற டைம் தான் இரண்டாவது காலம். இந்த காலத்தில் அப்பன் சிவனுக்கு விபூதியால் அர்ச்சனை செய்வாங்க, அபிஷேகமும் செய்வாங்க. ஆனால் ஏன் விபூதி? ஓகே, விபூதி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பெர்மனன்ட் இல்லைன்னு குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இரண்டாவது காலத்தோட மீனிங், நம்மளோட சோகங்கள், நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட துக்கங்கள், இது எல்லாமே கரையிற நேரம் தான் இரண்டாவது காலம். இப்போ மூணாவது காலம் எதை குறிக்குதுன்னா, இந்த டைம் நம்ம மனசோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற டைம்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவது காலம் நம்ம இதயத்தோட பேசுகிற ஒரு டைம். ஓம் நம சிவாயன்னு நிறைய பேர் இந்த டைமில் தியானம் பண்ணுவாங்க. நம்ம எனர்ஜியும் ரொம்ப பீக்கில் இருக்கும், நம்ம மனசும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ மூணாவது காலத்தோட மீனிங், நம்ம மனசு உண்மையை இந்த டைமில் சத்தமே இல்லாமல் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற டைம் தான் மூணாவது காலம். இருட்டுக்கு பின் வரும் ஒளி, அதுதான் நாலாவது காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை நீர், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் தான், அதாவது நான்காவது காலத்தில் சிவனை நம்ம ஆத்மார்த்தமாக உணர முடியும்னு சொல்லுவாங்க. இருட்டுக்கு பின் வரும் ஒளி ஒரு வாக்குறுதி, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் ஒளி இல்லாமல் பிரச்சனைகள் நிறைஞ்சிருந்தாலும், அது எவ்வளோ தான் இருட்டாக இருந்தாலும், ஒரு நாள் அந்த எண்ட் ஆஃப் த டனலில் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பீங்க.
என்ன தான் சன்செட் இருந்தாலும் சன்ரைஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 4 காலங்களும் நான் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காட்டியும் குட்டி குட்டியாக உங்களுக்கு நான் சம்மரைஸ் பண்ணிட்டேன். என்னதான் மகாசிவராத்திரி ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தால் கூட அது ஒரு இன்னர் ஜேர்னி, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஃபார் யோர் ஓன் அவேக்கனிங். நம்ம மனசில் படிஞ்சிருக்கும் இருள விலைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை தர ஒரு நாள் தான் மகாசிவராத்திரி. அந்த நாளாக தான் இந்த இரவு அமையுது. அதனால இந்த வீடியோ மூலயமா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எவ்வளோ தான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ தான் நம்மளை சுற்றி பிரச்சனையாகவே இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் லைட் ஒளி வரோன்னு என்றைக்குமே ஒரு நம்பிக்கையை வச்சிருங்க. நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. Have always have faith in God, because that is the only faith that will pull you across everything that you're going through in life. ஸோ என்றைக்குமே உங்கள் மனசில் நிறைய அமைதி என்றைக்குமே நிறைஞ்சிருக்கணும். ஸோ எல்லா வீட்லேயும் எல்லா மனசுலேயும் என் அப்பனோட அருள் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கோன்னு இன்றைக்கி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கட்டும், எப்போதுமே ஒரு அவேக்கனிங் இருக்கட்டும். And with that said, I'm wrapping up the night with you guys. Thank you for staying awake with me.